தோழர்களே, மகாராஷ்டிராவினுடைய துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்துல அகால மரணம் அடைஞ்சிருக்காரு. துண்டு துண்டா சதறி விழுந்திருக்கு விமானம். உடல்களை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கு. கருப்பு பெட்டியை தேடிட்டு இருக்கிறாங்க. கூட போனவங்க 5 பேரும் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. என்ன நடந்ததுங்க? இந்த மரணத்தில் பல சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. என்ன நடந்தது? தோழர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், அஜித் பவாரை நம்ம பல முறை பேசியிருக்கோம், பல முறை விமர்சனம் பண்ணியிருக்கோம். கடுமையான விமர்சனங்களே அஜித் பவார் மீது வைத்திருக்கிறோம். காரணம் என்ன? தேசியவாத காங்கிரஸ் கட்சி இது சரத்பவாருடைய கட்சி. சரத்பவார் அவருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியை 2 உடைச்சு அதில் இருக்கிற எம்எல்ஏக்களையும் தலைவர்களையும் கூட்டிட்டு போய் பாஜகவோடு மகாயூதி என்கிற கூட்டணியில் இணைஞ்சு துணை முதலமைச்சராக ஆனவர் தான் இந்த அஜித் பவார். 6 முறை துணை முதலமைச்சராக இருந்தவர் தான் இவர். ஆனால் கட்சியை உடைச்சிட்டு போய் துணை முதலமைச்சராக ஆனது இதான் முதல் முறை. இந்த சூழலில் தான் ஒரு பெரிய நெருக்கடியை இந்த கட்சி சந்திச்சது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி சந்திச்சது. படு தோல்விகளை சந்திச்சிருக்கு. இதுக்கு இடையில தொண்டர்களினுடைய விருப்பம் என்னவா இருந்தது அப்படின்னா, 2 கட்சியும் ஒன்று சேரணும், தனித்தனியா இருந்தால் பலம் இழந்துருவோம், 2 கட்சியும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா பாஜகவே வந்து பாருன்னு சொல்ற அளவுக்கு நம்ம கிட்ட பலம் இருக்கும், நம்ம அடகு வச்சிடக்கூடாது அப்படின்னு தொண்டர்கள் கடுமையான போராட்டங்களையும் வேண்டுகோள்களையும் வைத்து ஒரு கட்டத்தில் 2 பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. இதுல சமீபத்தில் அஜித் பவார் சொன்னது என்ன அப்படின்னா, கட்டாயம் 2 கட்சியும் ஒன்று சேருவோம், அதுக்கான சூழல் வந்துருச்சு, குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு 2 கட்சியும் ஒருங்கிணைப்பது தான் என்னுடைய அடுத்த திட்டம் என்று சொன்னார். இது சொல்லி கொஞ்ச நாள்லயே அவர் மரணம் அடைந்திருப்பது தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏற்கனவே இந்த அஜித் பவார் அவர்களுக்கு தான் கட்சி சின்னம் கொடுக்கப்பட்டது, கட்சியினுடைய பேர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், கட்சியை உடைச்சிட்டு போய் யார் பாஜகவோடு சேர்ந்தாலும் தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோடு அந்த கட்சி சின்னம், கட்சியினுடைய பெயர், கட்சி கொடி எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்து சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது இவருக்கு மட்டும் கிடையாது. இன்னொரு பக்கம் சிவசேனா கட்சியை உடைத்த ஏக்நாத் சிண்டே அவருக்கும் கட்சி கொடி, கட்சி சின்னம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, கட்சியினுடைய பெயர் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஸோ பாஜகவோடு ஒரு கட்சியை உடைத்து கொண்டு போய் சேருகிறவர்களுக்கு சலுகையாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அப்படிதான் இவர் போன தேர்தலில் பயங்கரமாக ஜெயிச்சு இந்த முறை ஆட்சிக்கும் வந்துட்டாரு. அது ஆட்சிக்கு மீன்ஸ் துணை முதல்வராக வந்திருக்காரு. தன்னுடைய கட்சி கூட்டத்திற்காக பாராமதி என்கிற ஒரு ஊருக்கு போறார். மும்பையில் காலையில் 8:10 இந்த விமானத்தில் ஏறிட்டார். தனி விமானம், வெறும் 8 இருக்கைகள் கொண்ட ஒரு விமானம். இந்த விமானத்தில் ஏறி அவர் போறாரு பாராமதின்ற ஊருக்கு. அங்கதான் பொதுக்கூட்டம் நடக்க போகுது. அங்க விமான நிலையத்தில் இறங்கி காரில் பொதுக்கூட்டத்துக்கு போறதா திட்டம். அந்த திட்டத்தின்படி 8:10 ஏறியாச்சு. 8:25 இறங்க முயற்சி பண்றாங்க, முடியல. பனிமூட்டமா இருக்கு, இறங்க முடியாத சூழலா இருக்கு, கடுமையான விஷயமா இருக்கு. இதுக்கு இடையில நீங்க இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். இந்த விமானத்திற்கு வந்த 2 விமானிகள், இந்த விமானத்தை தலைமை தாங்கி நடத்திய கேப்டன் யாருன்னா ஒரு பெண், சாம்பவி பதக் என்கிற ஒரு கேப்டன் தான் இந்த விமானத்தை வழி நடத்துறாங்க. அவங்களுக்கு துணையா இன்னொரு கேப்டன் இருக்காரு, அவரு சுமித் கபூர் அப்படின்றவர் துணை கேப்டனாக வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப திறமையானவங்கன்னு சொல்லப்படுது. டெல்லியில இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுது. இதெல்லாம் தாண்டி இந்த விமானத்துக்கு கேப்டன் இருக்கிறாங்கல்ல சாம்பவி, இந்த சாம்பவி என்னன்னா வெளிநாடுகளில் போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தவங்க, ரொம்ப திறமையான கேப்டன் சொல்றாங்க. நியூசிலாந்துல இந்த பயணிகள் விமானத்தை இயக்குகிற விமான பயிற்சி நிலையத்தில் மேற்கொண்டு பயிற்சியும் எடுத்திருக்கிறாங்க. பல இடங்கள்ல விதவிதமான பயிற்சி எடுத்து மிக திறமையாக விமானத்தை ஓட்டக்கூடிய பெண் அப்படின்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய வழிகாட்டுதல் படிதான் விமானம் போயிட்டு இருக்கும்போது இறங்க முயற்சி பண்றாங்க, இறங்க முடியல. திடீர்னு பார்த்தா விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இந்த விமானம் தப்பிடுது. இப்ப விமான கட்டுப்பாட்டு அறையின் தொடர்பிலிருந்து விலகிறது. இப்போ எங்க போச்சுனே தெரியல, எல்லாருக்கும் ஒரே பதட்டம். அடுத்த 5வது நிமிடம் இந்த விமான கட்டுப்பாட்டு அறையில விலகியதிலிருந்து 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்குது. விமான நிலையத்திற்கு பக்கத்திலேயே, அது ஓடுபாதைக்கு மிக அருகாமையிலேயே விழுந்து நொறுங்கி போச்சு இந்த விமானம். அதிலே விருந்து நொறுங்குச்சு அப்படின்னா சாதாரண துண்டுண்டா நொறுங்கி போச்சு. பின்னாடி இருக்கிற ரெக்க மட்டும்தான் இருக்கு, மற்ற உட்காந்துட்டு போன சீட்டெல்லாம் நொறுங்கி போச்சு. பயங்கரமா துண்டு துண்டா இருக்கு. கிட்டத்தட்ட 5-6 முறை வெடிச்சிருக்கு. அது ஏன்னு நமக்கு தெரியல. காப்பாற்றுவதற்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஊர்க்காரங்களாம் ஓடி இருக்கிறாங்க. இந்த விமானத்துல இருக்கிறவங்கள குறைந்தபட்சம் காப்பாற்றணும். விழுந்தோடனே ஓடுனா எரிய ஆரம்பிச்சிருச்சு, தீப்பற்ற ஆரம்பிச்சிருச்சு. தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும் போதே வெடிக்கவும் ஆரம்பிக்குது. ஸோ யாருமே பக்கத்துல போக முடியல. இந்த தீப்பற்றி வெடிக்க ஆரம்பிச்ச உடனே துண்டு துண்டா ஓடி போச்சு. இதுல என்ன சிக்கல் வந்துருச்சு கூடுதலா அப்படின்னா,
யார் உடம்புனே கண்டுபிடிக்க முடியல. இப்போ அவங்க கையில் கட்டியிருந்த வாட்ச், அப்புறம் அவங்க கழுத்தில் கையில் போட்டிருந்த ஆபரணங்கள், இவற்றின் மூலமாக உடலை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வேலையில் இறங்கியிருக்காங்க விமானத்தினுடைய அந்த உயர் அதிகாரிகள் எல்லாம். இதை தாண்டி டிஎன்ஏ டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. அடுத்து இதில் கண்டுபிடிக்க முடியலன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதில் இந்த உடம்புகளை எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு விசாரணை குழு அமைச்சிட்டாங்க. அந்த விசாரணைக்குள்ள சம்பவ இடத்துக்கே வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான தடயங்களை சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கருப்பு பெட்டி, அது நீல கலர்ல இருக்கிற கருப்பு பெட்டியை தேடுறாங்க. அந்த கருப்பு பெட்டி கிடைச்சாதான் அங்கே என்ன நடந்ததுன்ற உண்மை அந்த பெட்டியில் ரெக்கார்டாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம விமான விபத்தா என்ன அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்படி எல்லாமே சதஞ்சு உருக்குலைஞ்சு போனது அந்த கட்சியினர் மத்தியில் பேர் இழப்பாக கருதப்படுகிறது, பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன, 2 கட்சியும் சேர போறாங்கன்னா, சேர்ந்துட்டாங்கன்னா பாஜகவுக்கு அடக்க மாட்டாங்க, சேர்ந்துட்டாங்கன்னா பாஜகவை விட வலிமையான கட்சியா மாறிடும், சேர்ந்துட்டாங்கன்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில இந்த விபத்து வந்ததுனால இதை சந்தேகமா பாக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இறந்து போன அஜித் பவாரை எப்படி இழுத்தாங்க அப்படின்னா, அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்ததுனால அவரை அடக்கி ஒடுக்கி மிரட்டி கேஸ் போட்டு எல்லாம் பண்ணி தான் அவரை தன் பக்கம் இழுத்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அஜித் பவார் மீது இப்போ ஒரு கேஸ் கூட இல்லை, எல்லா கேஸையும் தள்ளுபடி பண்ணிருச்சு இந்த பாஜக. இப்படியான நெருக்கடியான சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன திட்டம் அப்படின்னு தெரியல. இந்த கட்சியினுடைய தலைமையான இப்பதான் உடைச்சிட்டு வெளியே வந்திருக்காங்க. இந்த கட்சியினுடைய தலைமையை அடுத்து யாரு எடுத்துப்பாங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சுப்ரியா சுலேன்னு. நீங்க எம்பி அவங்கள பார்த்துருப்பீங்க, பாராளுமன்றத்தில் வச்சு அடின்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. பல முறை கனிமொழி அவர்களோடு போட்டோ எடுத்தெல்லாம் போட்டிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். அவங்க தலைமை ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது. ஆனா அது மட்டும் இல்ல, சுனில் தாக்கரே, பிரஃபுல் பட்டேல் அப்படின்னு பெரும் தலைவர்கள், அவரோட கட்சியை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்த தலைவர்களும் இருக்கிறாங்க. இப்ப இவங்கள யாராவது தலைமை பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இங்க சரத்பவாருக்கு 80 வயசுக்கு மேல ஆகி போச்சு. யாரோ ஒருத்தர் தலைமை ஏற்க வேண்டிய கட்டாயத்துல அந்த கட்சியே இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கணும். அந்த கட்சியின் அடையாளமாக இருந்த அஜித் பவாருடைய மரணம் அந்த கட்சியை கைவிட்ட ஒரு நிலைமையில இருக்கு. யார் அடுத்து தலைவர்களாக வருவாங்கன்னு தெரியல. இந்த கட்சி என்ன ஆகும்னு தெரியல. ஒன்னா சேர்த்தா கூட இப்போ வயதான சரத்பவாருக்கு துணையாக யார் வருவாங்க, இப்படி பல கேள்விகள், குழப்பங்கள் இருக்கு. இந்த கூட்டணியிலே தொடருவாங்களா அந்த கட்சி, இல்லை இந்த கட்சி ஒருங்கிணைத்து தனியாக போயிடுவாங்களா என்ற பயமும் பாஜகவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. என்ன நடந்திருக்குன்றத இனிதான் விவரமாக புலனாய்வு செய்து போடுவாங்க பத்திரிகைகள். ஏன்னா சிபிஐ மற்றதெல்லாம் புலனாய்வு பண்ணாது. இவங்கெல்லாம் கொடுக்குற ரிப்போர்ட்ஸில் பாதி ரிப்போர்ட்ஸ் ஃபேக் ரிப்போர்ட்ஸாக இருக்கும், நம்ம தான் பார்த்துருக்கோமே. அதனால புலனாய்வு பத்திரிகைகள் இதை வெளிக்கொண்டு வரும்னு நம்புகிறேன்.